மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பள்ளிகளுக்கு உரிய தொடர் அங்கீகார ஆணை, அதே மாதிரி உங்களுக்கு நர்சரி பிரைமரி பள்ளிகளுக்கு அங்கீகார ஆணை, சிபிஎஸ்இ ரெனிவல் ஆர்டர், சிபிஎஸ்இ என்ஓசி இதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பைசா கூட பணம் வாங்காம நேர்மையான முறையில் இந்த அங்கீகார ஆணையை கொடுத்துருக்காங்க. அதுக்காக பள்ளி கல்வித்துறைக்கு, இயக்குனர் அவர்களுக்கு, செயலாளர் அவர்களுக்கு, எல்லோருக்குமே எங்கள் தனியார் பள்ளிகள் சார்பாக, அனைத்து தனியார் பள்ளிகள் சங்கங்களின் சார்பாக நாங்கள் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி கடந்த ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு அலைகழிப்பு இருக்காது, எல்லோருக்கும் நாங்கள் உடனே கொடுக்கிறோம், ஆன்லைன் மூலம் ஜூலை மாதம் முதல் ஆன்லைன் மூலம் அங்கீகாரம் கொடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது பெரிய வரவேற்க வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறை வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்பது எங்களுக்கு மிக பெரிய மகிழ்ச்சி. கடந்த முறை திரு செங்கோட்டையன் கல்வி அமைச்சர் இருக்கும்போது இந்த மாதிரி மாவட்டம் தோறும் கொடுத்தாருங்க. இந்த தனியார் பள்ளி நிர்வாகிகள் தமிழகத்தில் ஒரு 15,000 பள்ளிகள் அங்கீகாரத்திற்காக மாவட்டம் தோறும், மாநிலம் தோறும் அமைச்சர்கிட்ட பார்த்து, அங்கங்க இடைத்தரகர்களை பார்த்து பணத்தை கொடுத்து ஏமாந்து 5 ஆண்டுகளாக நாங்கள் பட்ட சித்திரவதைகளுக்கு அளவே கிடையாது. அதே மாதிரி அதிகாரிகள் கூட ரொம்ப அலைய வச்சுட்டாங்க. ஏன்னா அது சரியில்லை, இது சரியில்லை, கொரிஸ் போட்டு குறைகளை சொல்லி கோப்புகளை திருப்பி அனுப்புவதில் கவனமா இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு புதிய அரசாங்கம் தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னால் 1 மாத கால இடைவெளிக்குள்ளாக எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான பேர் அழைத்து சென்னையில் வைத்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. இது உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம். இதை இப்படியே தொடர்ந்தால் நாங்கள் தனியார் பள்ளிகள் எல்லாம் அவர் சொன்ன மாதிரி கல்வி சிறந்த தமிழ்நாடா உயர்த்துவோம். நாங்கள் அரசின் விதிகளுக்கு உட்பட்டு கல்வி கட்டணம் நியாயமான முறையில் கல்வி கட்டணத்தை வாங்கி அரசுக்கு பக்கபலமாக பாலமாக இருப்போம் என்பதை நாங்கள் எல்லா பள்ளி நிர்வாகிகளும் உறுதி கூறுகிறோம். கடந்த ஆட்சின்னு சொன்னீங்க. 5 ஆண்டுகள் தான் அது போல கட்டணம் வசூலிச்சு அலகழிச்சாங்களா? இல்ல, அதற்கு முன்பும் இருந்தது. கடந்த ஆட்சி ரொம்ப அதிகமா இருந்தது, பெரிய மன உளைச்சல் அதிகமா இருந்தது. பணத்தை வாங்கினாலும் வேலை செய்யலீங்க. அதான் உண்மைங்க. பணத்தை வாங்கி கொண்டாலும் வருடக்கணக்கில் எங்களை ஏமாற்றி அலைகழித்து நாசம் செய்தார்கள். இன்றைக்கு நாங்கள் நிம்மதியாக எங்கள் தொழிலை செய்யலாம், கல்வி கற்பிக்கிற காரியத்தை செய்யலாம். அதற்கு நாங்கள் எல்லோரும் தயாரா இருக்கிறோம். அதற்காக தமிழக அரசுக்கு, குறிப்பா பள்ளி கல்வித்துறைக்கு, தளபதி விஜய் அவர்களுக்கு, முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இல்ல அவருக்கும் தேடி ஆர்டர் கொடுத்தாருங்க. கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் இருக்கிற போது அவர் ஒருத்தர் தான் ஒவ்வொரு மாவட்டமா தேடி கொண்டு தனியார் பள்ளிகள் அங்கீகாரம் சாதாரணமா கொடுத்தாருங்க. சாப்பாடு போட்டு எல்லா பள்ளியினர்களும் உணவு போட்டு மாசம் ஒவ்வொரு மாவட்டமா கொடுத்தாரு. இவர்கள் இந்த கடந்த ஆட்சியில தான் எங்களுக்கு இந்த மாதிரி பெரிய நெருக்கடிங்க, மிகப்பெரிய நெருக்கடி, மிகப்பெரிய மன உளைச்சல். எல்லா பள்ளி நிர்வாகிகளும் படாத பாடுபட்டோங்க. உண்மையிலே இது பாராட்ட வேண்டிய விஷயம். சார் அளவுகள்லாம் கிடையாதுங்க, வருஷக்கணக்காகும். காசு வாங்கிட்டாலும் வருஷக்கணக்காக கொடுக்க மாட்டாங்க. சுகாதார சான்று, தீயணைப்புத்துறை துறை சான்று, கட்டிட உறுதி சான்று, உரிமை சான்று, பில்டிங் பிளான் அப்ரூவல் எல்லாமே இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லி, நொட்டம் சொல்லி, பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணி மிகுந்த மன உளைச்சல் கொடுப்பாங்க. நிரந்தர அங்கீகாரம் வாங்குறதுக்காக பணம் வாங்கினாங்க, அதே மாதிரி அப்கிரேடேஷன் கொடுக்குறாங்க பணம் வாங்கினாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை டிடிசி பிரச்சனை பணம் வாங்கினாங்க. ஆனா எந்த வேலையும் செய்து கொடுக்கலீங்க. அதனால இது எங்களுக்கு தமிழக அரசு இந்த நடவடிக்கைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். கடந்த ஆட்சியில் செய்த தவறுகள் இந்த ஆட்சியில் நடக்காதுன்னு நாங்கள் நம்புறோம். மெட்ரிக் சிலபஸ் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல இருந்து நீங்க சிபிஎஸ்இ சிலபஸ்க்கு மாறும்போது அதுக்கான என்ஓசி கொடுக்கிறதுல உங்களுக்கு எளிமை இருந்ததா? அவ்வளவு எளிமையெல்லாம் கிடையாதுங்க சார். 30 லட்சம் ரூபாய் கொடுத்தோம் சார். 30, 40, 50 வாங்கினாங்க. ஆனா இப்ப இல்லன்னு ஒரே பாட்டு இருந்தா சார். குடியரசு இலவசமா இந்த ஆர்டர் காப்பி இலவசமா கொடுத்து என்ஓசி தான் என்ஓசிங்க. இந்த 2 பேப்பர் லட்சங்கள். தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு சிபிஎஸ்இக்கு ஃபர்ஸ்ட் என்ஓசி 30 லட்சம் 50 லட்சம் வாங்குற என்ஓசி இலவசமா தேடி கொண்டு அமைச்சர் கொடுத்தார் என்பது உண்மையிலே வரலாற்றில் முதல் முறை.